தமிழகத்தில் மிக நீண்ட காலமாக இருக்கு ஆளுநர் RN ரவி. அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு இதற்கும் தொலைக்காட்சிக்கோ இல்லை பத்திரிகைக்கோ பெரும்பாலும் பேட்டி கொடுத்தது நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு முதல் முறையாக ஒரு தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் ஏறக்குறைய அவர் இத்தனை வருடங்கள் தமிழகத்தில் அவர் பார்த்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் விலாவரியாக சொல்லியிருக்கார். அவர் சொன்ன விஷயங்கள் முக்கியமான அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஒன்று தமிழும் திராவிட அரசியலும், மாநில அரசுடனும் மற்றும் நிர்வாகமும், மற்றும் வடமாநில தொழிலாளர்கள். இந்த 3மே தான் முக்கியம், பிரதானமாக தமிழகத்தில் அரசியலாக கொள்ளப்படுகிறது. இதுதான் நான் கவனிக்க விஷயம் அப்படின்ட்டு அதுக்கான விளக்கங்களும் சொல்லியிருக்காரு. எப்படின்னா மொழியை வைத்து இங்கே அரசியல் நடத்துகிறார்கள். மொழின்றது அது பயன்படுத்துபவர்கள் எந்த காலத்திலையும் அது வளர்ச்சிக்குத்தான் பயன்படுத்துறாங்க, தவிர வீழ்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் அரசியல் செய்வார்கள் தமிழ் மொழியை வீழ்ச்சிக்கு கொண்டு போறாங்க. திராவிடன்ற பேர்ல உண்மையான கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எதற்காக மசோதாக்கள் நிலுவைகள் வைக்கப்படுகிறது அதுக்கான விளக்கங்களும் கூறியிருக்காரு. அடுத்து இந்த வடமாநில தொழிலாளர் விவகாரம். வடமாநில தொழிலாளர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில வெறுப்பு விஷமத்தனமான ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவை ஏற்படுத்தாமல் ஒரு விஷம பிரச்சாரங்களை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கவலையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய ஒரு எக்ஸலண்ட் பேட்டி அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். சொல்லப்போனால் அவர் தமிழகம் மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பு நலன்கள் அப்படிங்கிற மாதிரி அதை ஒட்டி உள்ள விஷயங்கள் அனைத்தையும் இன்னைக்கு அவர் அதில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும். குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டு பார்வையில் எப்படி இருக்கு, தமிழக பார்வை இது அது குறித்த அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு ஆரிய திராவிட போர் அப்படின்னு சொல்லி ஒன்ன திணிச்சு அது இவ்வளவு நாள் அதை கொண்டு மக்களிடையே ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி இதன் மூலமாக ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இது ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். அதுக்கான அந்த மெக்காலே, அதற்கு முன்னாடி கால்டுவெல், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் அதில் கொண்டு வந்திருக்காரு. அதை நம்ம பார்க்கணும். சொல்றது நியாயம் தானே. ஏன்னா இந்த திராவிட ஆரியவாதத்தை இப்ப அவங்களே மறுத்துட்டாங்க. இப்ப ஆரிய திராவிடவாதம் இப்ப உலகத்துல எங்குமே பேசப்படுவதில்லை. இப்ப எந்த ஐரோப்பிய நாடுகள் இதை அன்றைக்கு நம்ம நாட்டுல ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்காக அன்னைக்கு இந்த ஆரிய திராவிட போரை பத்தி பேசினாங்களோ, அவர்களே இப்ப இந்த ஆரிய திராவிட தியரிங்கிறது தப்புங்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்துவிட்டது. ஆனா என்னைக்கு அந்த வெள்ளைக்காரன் ஒரு பிரிவினை அஸ்திரமாக இந்த திராவிட ஆரிய இனவாத கொள்கையை அன்னைக்கு இங்க தமிழகத்துல திணிச்சான். அதை அதை சாகாமல் காப்பாற்றுவதற்காக அதனுடைய இங்க இது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவனால உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் ஈவேரா. அப்ப தமிழகத்துல என்ன அப்படி ஆச்சு அப்படின்னா, ஈவேரா அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பம், ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். ஏன்னா ஈவேராங்கிறது நீங்க அந்த ஈவேராவுடைய மொத்த புஸ்தகங்கள்லயும் அவர் எழுதியிருக்கூடிய ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்துறீங்கன்னா, நேத்திக்கு ஒண்ணு பேசியிருப்பார், இன்னைக்கு ஒண்ணு பேசுவார். அப்படிதான் இருந்திருக்கு. எந்த ஒரு கொள்கையிலும் எந்த இடத்துலயும் ஒரு ஸ்திரமான ஒரு பார்வை அவருக்கு இருந்ததாக தெரியவே இல்லை. நீங்க முழுமையாக அவருடைய புத்தகங்களை எல்லாம் எழுதி நம்ம சொல்றது வேண்டாம். நம்ம சொன்னா இப்ப நம்ம ஏதோ ஈவேராக்கு எகெயின்ஸ்டா சொல்ற ஆட்கள்னு வாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறே அந்த ஆனமுத்துங்கிறவர் கூடவே இருந்தவர். அவர் எழுதுன அதைவே நீங்க படிச்சீங்கனாலுமே கூட ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவருடைய கொள்கை அதனுடைய சித்தாந்தங்கள் மாறுபட்டு கொண்டே வந்திருக்கிறத நீங்க தெளிவாக நீங்க பார்க்கலாம். ஆரம்ப காலத்துல இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடியவர் அந்த கடவுள் நம்பிக்கைக்காக எழுதக்கூடிய அந்த லெட்டர்கள் எல்லாம் கூட இருக்கு. எல்லாமே அந்த புஸ்தகத்திலேயே இருக்கு. அது முழு இதை படுத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படின்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். அப்ப அந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை வைத்து கொண்டு தான் இங்கே சுதந்திரத்துக்கு பிறகும் இங்க அரசியல் என்பது ஒன்று நடத்தப்பட்டது. அதுக்கு இங்க இருந்த திராவிட கட்சிகள் அதை தூக்கி அதை வச்சு அதை வைத்து கொண்டே இங்க அரசியலை நகர்வுகளை நகர்த்தி சென்றார்கள். இன்னும் சொல்ல போனா தேசிய கட்சிகளான காங்கிரசும் கூட அதற்கு விதிவிலக்காக இல்லாமல் அதற்குள்ளாரே அவர்களும் அமிழ்ந்து போனார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா முதலாக அந்த பிம்பத்தை தமிழகத்துல உடைத்து எரிந்து இது கிடையாது, இது வெறும் ஒரு பொய் பிம்பம் அப்படி என்பதை இங்கு கூறியது யாருன்னா வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்கள் தான் முதலாக அதை இங்க தமிழகத்துல செய்து அதை சாதித்தும் காமிச்சாருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஹிந்தி எழுச்சி நீங்க ஒன்றதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வீரத்துறவி ஐயா இல்லாமல் இங்க தமிழகத்துல அது நடந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். பிஜேபியும் கூட
இதை முழுமையாக தாண்டி வந்ததா என்று கேட்டால் கிடையாதுதான். இந்த ஈவேரா பிம்பத்தை தாண்டி வந்ததா, இல்லை அதை உடைத்து நொறுக்கினார்களா என்றால் இல்லை என்றுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் அவர்களும் இன்னைக்கு வந்து, ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு வெரி போல்டா, இதுதான்டா உண்மை, இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இவைகள் அனைத்தும் பொய்யாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, தமிழக மக்கள் தேசியத்தின் பக்கம் தான் இருக்கிறார்கள், ஆன்மீகத்தின் பக்கம் தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மத்தியில் ஒரு பொய்யான ஒரு கதைகளையும் கட்டுக்கதைகளையும் இங்கே அவிழ்த்து விட்டு இங்கு வந்து ஒரு இது ஏதோ தமிழகம் மட்டும் தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் என்கூடிய ஒரு மைய கருத்தை வைத்துக்கொண்டே இருக்கிற மக்கள் இருப்பதாக காட்டப்படுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மிக தைரியமாக ஆர்.என். ரவி அவர்கள் அவர்களுடைய பேட்டியில சொல்லியிருக்கார். 2-3 விஷயங்கள் தமிழகத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்றார். ஒண்ணு, இந்த ஆரிய திராவிட இனவாதம் குறித்த ஒரு செய்தி. அடுத்ததாக அவர் சொல்றது இந்த மொழி அரசியல். மொழி அரசியல் அவரை குறித்து சொல்லும் பொழுது ஏதோ வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக, ஹிந்தியை யாரோ இவர்கள் மீது திணிக்கிறார்கள், அதற்கு எதிராகத்தான், இந்த மொழியை காப்பாற்றுவதற்காகத்தான் இவர்கள் போரிடுகிறார்கள் அப்படின்னு கேட்டா கிடையாது. உண்மையிலேயே இவங்க வந்து எல்லா மொழியிலும் அதாவது தமிழ் தவிர மற்ற எல்லா மொழியும், இங்க தென்னகத்துல இருக்கக்கூடிய மற்ற கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்த மொழிகள் மேலும் கூட இவர்கள் ஒரு வெறுப்புணர்வை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே வந்து இந்த மொழி சிறுபான்மையினருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இங்கு தமிழகத்துல இல்லாம இருந்தது, சலுகைகளும், எந்த ஒரு அவர்களுடைய தாய்மொழி கற்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. அந்த நேரத்துல அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு வழக்குகளை எல்லாம் போட்டு வழக்குகள் மூலமாகத்தான் அதை வந்து இங்க அமல்படுத்த வேண்டியிருந்தது. அதற்கு அப்போ கூட இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறதை எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து விரிவாக அது எல்லாத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பொய்யான ஒரு கட்டமைப்பு தானே. இந்த ஹிந்தியே இங்க வந்து யார் வந்து இங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க? ஹிந்திங்கிறது ஒரு எத்தனையோ மொழிகள்ல இருக்க மாதிரி ஹிந்தி என்பது ஒரு மொழி. அப்ப அந்த ஹிந்தி மொழியை படிக்க கூடாது, அந்த ஹிந்தி மொழியைக்காக அவ்வளவு பெரிய எதிர்ப்பு, இதெல்லாம் இங்க வந்து வேண்டுமென்றே இங்க உருவாக்கப்பட்டதானே. சரி, அப்படி நீங்க ஹிந்தி மொழி மற்ற எந்த மொழி வந்தாலும் எங்கள் மொழி அழிந்துவிடும் என்பவர்கள் தமிழ் மொழியினுடைய நிலையை அதை கேட்டிருக்காரு அவர் இன்னைக்கு. சரி, தமிழ் மொழியை நாங்க தான் வாழ வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னவங்க எந்த மாதிரி நீங்க தமிழ் மொழியை நீங்க இன்னைக்கு வாழ வச்சிருக்கீங்க? அதை அழித்து தானே செய்திருக்கிறீர்கள். இப்ப தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் காலத்துல. அப்ப எம்ஜிஆர் காலத்துல அந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அவரால் கொண்டு வரப்பட்டது என்பதற்காகவே அந்த பல்கலைக்கழகத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் சீண்டவே இல்லையே. அப்ப இந்த ஒரு பல்கலைக்கழகம்னா அந்த பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 மாணவர்களாவது அந்த பல்கலைக்கழகத்துல படித்தாதான் மத்திய அரசனுடைய மானிய தொகை கிடைக்கும், அவங்களுடைய கிராண்ட் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் ஒரு 1000 மாணவர்கள் கூட இல்லாம என்னென்னமோ பண்ணி ஒரு 1000 மாணவர்களை கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. 50 பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாதிரி போட வேண்டிய போஸ்டிங்ல அதுல பாதி பேர் கூட இன்னைக்கு போஸ்டிங் போட முடியல. இதுதான் இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிலைமை. தமிழ் இருக்கைகள் எத்தனை பேர், எந்தெந்த தமிழறிஞர்கள் மேல இவங்க தமிழ் இருக்கைகள் அமைச்சிருக்காங்க? இவங்க திமுக கட்சியில இருக்கக்கூடிய கலைஞர் பேர்ல தமிழர்கள் இருக்கைகள்லாம் அமைச்சிருக்காங்க. தமிழுக்காக, தமிழையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த பாரதிக்கு பேர்ல இது வரைக்கும் இருக்கைகள் கிடையாது. ஆனா அதே நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு பாரதியாருக்காக டெல்லி பல்கலைக்கழகத்துல ஒரு இருக்கை தொடங்கப்பட்டது. அதே போல வேறு சில பல்கலைக்கழகங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. திருக்குறளுக்காக இது பண்ணப்பட்டது. தமிழ் எல்லா இடங்களிலும் செல்ல வேண்டும். இப்ப அங்க இருக்கிறவர்கள்லாம் ஆர்வத்தோடு தமிழ் படிக்கிறார்கள். போற இடங்களிலெல்லாம் திருக்குறளினுடைய பெருமையை சொல்லி பல வெளிநாடுகள்ல, பல நாடுகள்ல கூட இன்னைக்கு திருக்குறள் மொழியாக்கம் செய்யப்பட்டு அங்க கூட அந்த திருக்குறள் நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தமிழுக்காக நாங்க செய்யறோம், தமிழுக்காக நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வந்து ரொம்ப சூப்பரா கேட்டிருக்காரு இன்னைக்கு, தலையில அடிக்கிற மாதிரி. ஏன்னா நீங்க பாருங்களேன், இத்தனை சம்ஸ்கிருத மொழி, சம்ஸ்கிருதத்துக்கு இத்தனை பல்கலைக்கழகம் இருக்கு, தமிழுக்கு இல்லையே, நீங்க வச்சிருக்க வேண்டியதானே, பண்ணிருக்கலாம். இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தையே உருப்படியா நடத்த அவங்க தூப்பு இல்லையே. சரி, அந்த பல்கலைக்கழகத்துல PhD மாணவர்கள் நிறைய பேர் வராங்க, நிறைய பேப்பர்ஸ் வருது, நிறைய. சரி, நீங்க இந்த மாதிரியாக எழுதுனீங்க, திராவிடம் வந்த பிறகு இத்தனை புத்தகங்கள் தமிழ்ல வெளியிடப்பட்டது, இவ்வளவு அறிஞர்கள் எழுதுனாங்க அப்படின்னு எந்த புக்கையாவது ஏதாவது ஒரு ஆள் ரெஃபர் பண்ணி
இது சம்பந்தமா நாங்க வந்து பேப்பர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ், ஏதாவது ஒரு ஆராய்ச்சி வெளியில வந்திருக்கா? நம்ம இதை தான் வந்து அடிக்கடி சாமி தியாகராஜன் சார் அவர்கள் இன்னைக்கு இல்ல, அவர் கேட்பார் அடிக்கடி இந்த கேள்வியை. பாரதி அந்த காலத்திலேயே சொன்னார் தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஆட்சியில அந்த மொழி செத்தே போச்சுன்னு சொல்லலாம். அந்த லெவலில் தான் நீங்க வந்து இவங்க தமிழை வந்து இவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், நான் பல தடவை தேஸ்ரீ டிவியில் நான் சொல்லியிருக்கேன், இங்கே நம்ம பல டியூஷன் சென்டர்கள், அதாவது இலவச மாலை நேர வகுப்புகள் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கூட, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட தமிழில் வந்து அவங்க தமிழுடைய தேர்வு எழுதி அவங்க பேப்பர் கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்த பேப்பரை திருத்தவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதவில்லை, இல்லை பதில் தவறாக எழுதியிருக்கிறார்கள், அதை கூட நான் வந்து ஏற்றுக்கிறேன், சரி கேள்விக்கு பதில் மறந்துருக்கலாம், சரியாக படிக்காமல் இருந்திருக்கலான்ட்டு. ஆனால் அந்த எழுதி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விடையிலேயே கூட அவ்வளவு பிழைகள், சாதாரணமாக சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ஒரு பிழை இல்லாமல் ஒரு வரி இருந்தால் நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படலாம். அந்த லெவலில் தான் அந்த மாணவர்களுடைய திறனானது இருக்கு. இது இந்த ஸ்கூல் மாணவர்கள் மட்டும் இல்லை, இவங்க தானே அடுத்து காலேஜில் போகிறாங்க, காலேஜில் படிச்சு வர டீச்சர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்க தமிழ் சொல்லும் போது ஒரு இன்னொன்று ஞாபகம் வருது. சமீபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்கூடிய கம்யூனிஸ்ட் எழுத்தாளர் சு வெங்கடேசன், அவர் எழுதியிருக்கக்கூடிய ட்விட்டரில் கூட வந்து நான் வந்து தமிழுக்காக அவ்வளோ எழுத்துக்கள் எழுதுறேன், அவரோட எழுத்துக்கள் கூட நிறைய பிழைகள் இருக்கிறதாகவும் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஆமா, சமூக வலைதளங்கள்ல அது வைரலாக வந்தது, நானும் அதை பார்த்தேன். அந்த லெவலில் தான் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு வந்து இப்ப சமீபத்துல ஒரு அறிக்கை, ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருந்தாங்க. செய்தி பத்திரிகை செய்தி துறையா, அந்த துறையில இருந்து செய்தி எல்லாருக்கும் சர்க்குலர் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த சர்க்குலர்ல பாத்தீங்கன்னா அந்த சர்க்குலர்லயே அவ்வளோ எழுத்து பிழைகள் இருந்தது. இதுதான் இன்னைக்கு தமிழனுடைய நிலைமை. தமிழ் வளர்க்குறாங்க. இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னா, இவங்க நடத்துறாங்களே இந்த சன்சைன் பள்ளிக்கூடம், அதுக்கு போறாரு நம்ம தூமு. அங்க போயிட்டு அவர் வந்து தமிழ்ல பேசலாமா, எதுவும் ஃபைன் எதுவும் போட்டுற மாட்டீங்களே. இதுதான் இவங்க தமிழ் விளக்கக்கூடிய லட்சணம். இவங்க தான் நாங்கள் வந்து மற்ற மொழிகளை நாங்கள் இங்கே வந்து விட்டுற மாட்டோம், எங்களுக்கு வந்து மேல மொழிகளை திணிக்க முடியாது அப்படிங்கிறது இவங்க தான். அப்ப நீ மொழிகளை வளர்ப்பதற்காக நீ வந்து உண்மையிலேயே நீ வந்து மொழி வளர்ப்பதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? இவ்வளவு நாட்கள் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க வந்து ஒரு தடவை ஒரு தேர்தல் அறிக்கை அனுப்புவாங்க. ஒரு தேர்தல் போதும் டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை வரும். அந்த தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில 2-3 விஷயத்த வந்து கண்டிப்பா அந்த தேர்தல் கவி பெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, அதுல பாத்தீங்க அப்படின்னா, தமிழை வந்து நாங்கள் வந்து ஆட்சி மொழியாகவும், திருக்குறளை உலகம் கொண்டு போக செய்வோம், அதுக்கான இருக்கைகள் அமைப்போம். இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வழக்கமான ஒரு, இது எனக்கு தெரிஞ்ச அண்ணாதுரை காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் கிளம்பினாரு, நான் வந்து தமிழை நாங்கள் வந்து செம்மொழியாக்க, இப்ப கூட ஒரு செம்மொழி பூங்கா திறந்து வச்சிருக்காராம். அது கூட வேலைகளே சரிவர முடிவடைவதற்கு முன்னாடி அந்த செம்மொழி பூங்கா அவசரமா திறந்திருக்காங்கன்னு வச்சு. எனக்கு அந்த பூங்கா எதற்குன்னு எனக்கு தெரியல. அருகிலே ஒரு வாவுசி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கு. ஒரு பூங்கா கடையில இன்னொரு பூங்கா இதுக்கு அமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால என்ன வளர போகுதுன்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கு இல்லையா ஒரு பூங்கா, இப்ப சென்னையில கூட ஒரு செம்மொழி பூங்கா ஒன்று இருக்கு. அதே போல அங்கேயும் வளர்ப்பார்களா இருக்கா? இப்ப செம்மொழின்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. சரி, செம்மொழினால இவர் என்ன, செம்மொழினால இன்னைக்கு தமிழ் மொழி பெரிய உயர்வாக அந்த செம்மொழிங்கிறதையும் கொண்டு வந்து செம்முந்திய அந்தஸ்து, செம்மொழி அந்தஸ்துன்னு சொல்லி அந்த செம்மொழி அந்தஸ்தை பெற்றுத் தருகிறோம் என்கிற பேர்ல அதிலேயே என்ன பண்ணாங்க, தமிழினுடைய பெருமையை குறைத்தார்களே ஒன்றி பெருமையை வந்து இவங்க நிலைநாட்டல. ஏன்னா செம்மொழி அப்படிங்கும் போது இவர் அவசரமா எந்த டெஃபினேஷன் இல்லாம இவர் தான் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற வேகத்துல கருணாநிதி பண்ண கூத்துல அது செம்மொழிக்கு, தமிழுக்கு அந்த செம்மொழிங்கிற அந்தஸ்து கொடுத்த அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் கன்னடா, அந்த பக்கம் கேரள, மலையாளம்னு எல்லாரும் அவங்கவுங்க போய், கன்னடத்துக்கு அப்புறம் தான் தமிழுக்கு வந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன்னா அது வந்து தமிழ்ல இருந்து கன்னடம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த போய் கன்னடத்துக்கு அப்புறம் தான் தமிழுக்கு வந்தது. கடைசியா பாத்தீங்கன்னா அப்படி எப்படின்னு எல்லா மொழியும் வாங்கிட்டாங்க. அப்ப என்ன சிறப்பு உங்களுக்கு அதுல வந்துச்சு? ஆக மொத்தத்துல இவங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பாத்தீங்கன்னா தமிழை வந்து அழித்ததை தவிர இவங்க வந்து தமிழுக்காக எதுவும் செய்யலை. அதை இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து கவர்னர் எடுத்து சொல்லியிருக்கார். இந்த சமயத்துல எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இப்ப கூட தூமு சொன்னாராம், சம்ஸ்கிருதம் வந்து ஒரு செத்த மொழி அப்படின்னு சொன்னாராம். இப்ப அதை சொன்ன உடனே ஸ்ருங்கேரியில இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தினுடைய அந்த சுவாமிகள், இளைய
சன்னிதானம். அவர் வந்து ஒரு அருமையான ஒரு அவருடைய ஒரு இதை வீடியோவை கேட்க வந்து, நீ ஒரு எப்படி வந்து நீங்க சம்ஸ்கிருத செத்த மொழின்னு நீ சொல்ற, இத்தனை கணக்கான லட்சக்கணக்கான கிரந்தங்கள் அதுல இருக்கு, எல்லா மொழிக்கும் அது வந்து ஒரு அந்த மொழியை பத்தினோட சிறப்பை சொல்வதுன்னா சொல்லிட்டே இருக்கலாம். நீ யாருமே நீ வந்து பேசல அப்படிங்கிறதுக்காக நீ சொல்ல போறியா? அப்படியும் சொல்ல முடியாது. நாங்க இத்தனை பேர் அதை பேசுறோம், இதுல எல்லா விவகாரங்களையும் நாங்க பண்றோமே. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுறாங்க. எல்லாரும் ஒரு மொழியை பேசுவது கிடையாது. எனக்கு இப்ப தமிழ் தெரியும், நான் என்னுடைய தாய்மொழி தமிழ், நான் தாய்மொழி பேசுறேன். இன்னொருத்தருக்கு தெலுங்கு இருக்கலாம், அவங்க தெலுங்கை பேசலாம். அப்ப தமிழ் எல்லாரும் என்ன தமிழே பேசுறாங்களா, எல்லாரும் என்ன தெலுங்கே பேசுறாங்களா? அப்ப எதை வைத்து கொண்டு நீங்கள் அதை செத்த மொழின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக ஒரு பதில். ஏன்னா இதெல்லாம் இது அது சொல்லியிருந்தாரு, இதை வந்து செத்த மொழி அப்படின்னு சொல்றவன் வந்து மூடர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அவன் இவ்வளோலாம் லாங்குவேஜ், இவ்வளோ அந்த லாங்குவேஜ்ல இவ்வளோ செழுமை இருக்கிறது, இத்தனை கிரந்தங்கள் இருக்குன்றதுனா, இவ்வளோ ஆதாரபூர்வமான விஷயங்கள் அதுல இருக்கு, இவ்வளவும் இருக்குதுல்ல. நீ இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நீ அதை போய் நீ செத்த மொழின்னு சொன்னா, நீ தான் வந்து உயிரோடு இருந்தாலும் நீ வந்து இறந்தவனாக இருக்கக்கூடிய ஒருத்தன். கண்ணை மூடி, அதாவது முட்டாளுக்கு இப்போ பூனைக்கு கண்ணை மூடிட்டா உலகமே தூங்கிருச்சு அப்படின்னு பூனை நினைச்சுக்குமா? அந்த மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டா உடனே எல்லாரும் ஏத்துக்குவோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கான பதிலடி வந்து சரியான பதிலடி இப்ப அவர்கள் வந்து இது கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து மொழியை வைத்துக்கொண்டு ஒரு பிரிவினைவாத அரசியல். என்ன அப்படின்னா, எங்கள் தமிழ் மொழி சிறந்தது, தமிழர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு தனி சிறப்புடையவர்கள், அதனால எல்லாமே தனிப்பட்ட முறையில தனியாக அவர்கள் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் ஆரம்ப காலத்துல இருந்து விதைக்க முயற்சித்தக்கூடிய ஒரு வேலை, ஒரு கேடுகெட்ட ஒரு அரசியலை இன்னைக்கு தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்து அவர் அதுல சொல்லியிருக்கார். அதே போலதான் மற்ற விஷயமும் சொல்லியிருக்கார். அந்த வடக்கு தெற்கு, அதாவது இப்ப பீகார் தேர்தல் சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் கூட அது ரொம்ப வருத்தப்பட்டு குறிப்பிட்டிருந்தார். தமிழ்நாட்டுல வந்து உங்களை மாதிரியான பீகாரிகளை வந்து இவர்கள் எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நாங்க அப்படி சொன்னோமா, தமிழர்களை கேவலப்படுத்த, தமிழர்கள் யார் கேவலப்படுத்தினாங்க? நீங்க தான் வந்து என்னெல்லாம் சொன்னீங்க, அங்கிருந்து வரவன் வந்து பானிபூரி விற்கிறதுக்காகத்தான் வரான், பானிபூரி வாயன், பீடா வாயன், என்ன மாதிரியான ஒரு பண்பட்ட ஒரு மனித சமுதாயத்துல வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படிங்கிறது யாருக்கு கேவலம்? இது அந்த பீகாரில் வந்து அந்த மக்களுக்கு கேவலம் இல்லை, இது சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் அது வந்து கேவலம். ஏன்னா பண்பட்ட சமுதாயத்தில் வந்த எந்த ஒரு மக்களுமே வந்து இந்த மாதிரி இன்னொரு வெறுப்பு அரசியலையோ இல்லை இந்த மாதிரியான ஒரு இழிவான பேச்சுக்களையோ அரசியல் தளத்துல முன்வைத்து பேச மாட்டார்கள். அப்ப அதையும் அவர் வந்து, அப்ப அவர்கள் மேல அப்படி ஒரு அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது அப்படி ஒரு வன்மம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அப்ப நான் அவர்கள்ட்டெல்லாம் பேசினேன், தமிழக மக்கள் அப்படி கிடையாது, அடிப்படையில அரசியல் காரணங்களால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க கட்டமைக்கப்படுகிறது, அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள், நான் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நான் செய்தேன். அப்ப இன்னைக்கு தமிழனுடைய பெருமையை யார் காப்பாத்திருக்காங்க? மோடிதான், பிரதமர் மோடியும். நீங்க எந்த ஒரு கவர்னரை வந்து எப்படியெல்லாம் கேவலமாக நீங்கள் பேசினீர்களோ அந்த கவர்னர் தான் உங்களுடைய பெருமையை இன்னைக்கு அவர் காப்பாத்திருக்கார். இங்க இருந்து போயாச்சுன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க வந்து இன்னைக்கு டாஸ்மாக் அங்கங்க திறந்து வச்சு அதுல எவ்வளவு கலெக்ஷன் வருதுங்கிறதுலே குறியாக இருந்து எல்லாம் பார்த்துட்டு, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் தண்ணி அடிச்சுட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாத ஒரு நிலையை நீங்கள் இங்கு உருவாக்கி வைத்து விட்ட பிறகு, இன்னைக்கு அங்கிருந்து வரக்கூடிய அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலையில் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எந்த கம்பெனியும் எந்த வேலையும் நடக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு தமிழகம் வந்து கொண்டிருக்கு. நம்ம ஸ்ரீ டிவில இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவர்களை நீங்க வந்து பல குற்றங்களை சாட்டி இங்கேருந்து அடித்து விரட்ட போடுறது நினைச்சீங்க. ஆனா அவர்கள் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காதுங்கிற சொல்லி எல்லாரும் வந்து எல்லா தொழிலதிபர்கள் எல்லாரும் வந்து அழகுமே, அப்புறம் உங்களுடைய ஸ்டான்ஸை மாத்தினீங்க தானே நடந்துச்சுங்க. அப்ப அந்த சமயத்துல அவர்கள் இடத்தில் அவர்கள் மத்தியில ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது யார் அப்படின்னு பார்த்தா கவர்னர் தான் அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப வந்து அவர் வந்து இந்த தமிழர்களை பத்தி அவர் குறைவாக சொல்லவில்லை, இல்லை இந்த தமிழ்நாடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவர் போய் சொல்லல. ஆனா நீங்க அப்படிப்பட்ட அந்த
கவர்னரே நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க, ஓசியில உட்காந்து சாப்பிட்றாரு, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு தாடி, நாட்டுக்கு ஆளுநர் இருக்கா? ஆளுநர் தேவையா, இதெல்லாம் பேசுனது நீங்க தானே. அவரு சட்டசபையிலேயே அவரை வந்து ரவுடித்தனமாக அவரை மிரட்டியது, மிரட்டியது. அவர் கண் காட்டினால் போதும் அப்படின்னு. கண்காட்டினால் போதும் நாங்கள் அது சும்மா இருக்கோம் அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு ரவுடித்தனமான ஒரு அரசியல் என்பது திமுக முன்னெடுத்து வருகிறது. நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை தவிர கவர்னர் இதுக்கப்புறம் பேசியிருக்கக்கூடிய பல விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அது முழுக்க தேசியம் சார்ந்து, எப்படி பாதுகாப்பு விஷயங்களை சார்ந்து, அதுவும் கூட தமிழகத்தை பற்றி பாதுகாப்பு விஷயங்கள் பேசும்போது கூட தெளிவாக அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இங்கே தமிழகத்தினுடைய பாதுகாப்பு விஷயங்கள் என்பது என்னையே நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறார்கள். அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசோ காவல்துறையோ தேசிய பாதுகாப்பை பத்தி இங்க பெரிய அளவுல கவலைப்படல, என்ஐஏ இருப்பதனால இங்க காப்பாற்றப்பட. இதைத்தான் நம்மளும் ஸ்ரீ டிவியில நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கோம். தமிழகம் பேராபத்தில் இருக்கிறது, இது வந்து விழிப்பு கொள்ளவில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். போதை பத்தியும் அவர் வந்து பேசியிருக்கிறார். அதை குறித்து அதை பத்தி சொல்லும் பொழுதும் நம்ம சொல்ல அந்த ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதிக அளவுல கஞ்சாவை பிடித்து விட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கஞ்சாவை தாண்டி செயற்கை போதை தான் இன்னைக்கு அதிக அளவுல புழங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான சோர்ஸை இன்னும் அவங்க பிடிக்கல. நீங்க வெளியில இருந்து மட்டும் பிடிச்சா உள்ளுக்குள்ள யார் சப்ளை பண்றாங்களோ அவர்களை வந்து இவங்க வந்து இன்னும் இதுவரை பிடிக்கவில்லை அப்படி என்பதையும் கூட அவர் வந்து தெளிவாக அவர் வந்து இன்னைக்கு அந்த அவருடைய பேட்டியில எடுத்து சொல்லியிருக்கார். ஆனா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து கிளீனா எக்ஸ்போஸ் பண்ணி, நீங்க யாரு, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரே ஒரு பேட்டியில ஒரு 3 கேள்வியிலேயே அவர் வந்து எல்லாத்தையும் உடைத்திருந்து சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல தமிழகத்துல உங்களுக்கு அதிக எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டது போது அப்ப அவர் சொல்றாரு, தமிழக மக்கள் என்னை நேசிக்கத்தான் செய்கிறார்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல பிரச்சனை கிடையாது, இந்த மக்கள் வந்து ஆன்மீகத்தின் பக்கமும் தேசியத்தின் பக்கமும் தான் இருக்கிறார்கள், அவர்கள் நான் போற இடத்துல எல்லாம் அவர்கள் வந்து என்னை நல்லபடியாகத்தான் வரவேற்கிறார்கள், அவங்க என் மேல கொண்டிருக்கிற அன்பை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப அது வந்து பெருமைக்குரியதாக இருக்கிறது. இது அரசியல் இவங்களுடைய ஒரு கீழ்த்தரமான அரசியல் என்பதை சொல்லாமல் சொல்லி சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனா இதெல்லாம் திமுகவுக்கு வந்து இந்த மெசேஜ் எல்லாம் ஒன்றும் அவங்க கேட்க போறது கிடையாது. ஏன்னா இதற்கெல்லாம் வந்து இவர்கள் அப்பாற்பட்டவர்கள். ஆனால் இதெல்லாம் இந்த பெருமை, அதாவது தமிழர்களுடைய அந்த உயரிய பண்பாடு, அவர்களுடைய அந்த தனித்துவமான அந்த மொழி ஆழ்மை, இந்த கலாச்சாரம், இதெல்லாம் இன்னும் தமிழகத்துல நீடூழி வாழ வேண்டும் என்றால் இந்த திராவிடம் என்பது ஒழிய வேண்டும். அதை தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும்.